ஆதித்யா, அம்மா. என்னடா சின்ன குழந்தை நினைப்பா அழுதுட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. டேய், அவன் அத்தை பொண்ணுடா. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ அவளை தான் கல்யாணம் பண்ற. நம்ம வீட்டு மருமகனா அது ஐஸ்வர்யா தான். வேற எவளாச்சும் கூட்டிட்டு வந்த அவ்வளோதான். அம்மா, நான் லவ் பண்ற பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்கோ. ஆதித்யா, நீ இப்படியே பேசிட்டு இருந்த அவ்வளோதான். இந்த அம்மாவை நீ உயிரோட பார்க்க மாட்டேன். அம்மா. ஆமா ஆதித்யா, நான் பெரிய கனவுலாம் கட்டி வச்சிருக்கேன். என்னோட கனவை கலைச்சிடாத. என் வீட்டு மருமகனா அது ஐஸ்வர்யா மட்டும்தான். அது நான் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீ ஏதாச்சும் பேசுன அவ்வளோதான். உனக்கு இந்த அம்மா வேணும்னா நீ லவ் பண்ண பொண்ண விட்டுட்டு வந்துரு. இல்லனா அவதான் வேணும்னா நீ அவ கூடயே போயிரு. இந்த அம்மாவை நீ என்னைக்குமே பார்க்க வரக்கூடாது. அதுக்கப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதம்மா, எனக்கு நீனா ரொம்ப முக்கியமா. அப்போனா அவளை விட்டுட்டு வந்துரு. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீபிகா, நீ இல்லாத வாழ்க்கை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் என்னைக்குமே உனக்கு மறக்க மாட்டேன் தீபிகா. அம்மா இப்படி சொல்லலாம், ஆனா நீ தான் என் மனசுல இருக்க. நான் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன் தீபிகா. நீ இல்லாத லைஃப் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படியாச்சும் எங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் தீபிகா. நீயும் எனக்காக தான் இருப்பேன்னு தெரியும் தீபிகா. ராதிகா, அண்ணி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அண்ணி. என்ன அண்ணி அதிசயமா இருக்கு, நீங்க வரவே மாட்டீங்க? இல்ல ராதிகா, ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசதான் வந்தேன். சொல்லுங்க அண்ணி. ஐஸ்வர்யா இருக்கால? ஆமா அண்ணி, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? முதல்ல நான் சொல்றது கேளுமா. ஐஸ்வர்யாக்கும் ஆதித்யாக்கும் நாங்க நிச்சயம் பண்ண போறோமா? அண்ணி என்ன சொல்றீங்க? ஆமா ராதிகா, ஷாக் ஆகாத. என்ன அண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லவே இல்லை? இல்ல ராதிகா, அது அவசரமா முடிவாயிருச்சு. அதே இப்ப சொல்லலான்னு வந்தேன். எப்போ நீ நிச்சயதார்த்தம்? தெரியல, அவங்க சொல்லுவாங்க. தெரியுமா ராதிகா, குடும்பத்தோட வந்துருங்க. பத்திரிக்கை வந்தோடனே வைக்க வரேன். சரிங்க அண்ணி. சரிம்மா, போயிட்டு வர ராதிகா. சரிங்க அண்ணி. ராகவ். அம்மா, என்னாச்சு? ராகவ், இப்பதான் உன் அத்தை வந்தா. என்னம்மா சொன்னாங்க? என்னோட அண்ணிக்கு அண்ணி இருக்கால, அவனோட பையனுக்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தமாமா. அம்மா, என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாடா ராகவ், என்னோட கனவு எல்லாமே பாலா போயிடுச்சு. எப்படியாச்சும் ஐஸ்வர்யா இந்த வீட்டு மருமகளா ஆக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கனவே கலைஞ்சிருச்சுடா. அந்த கோதாவரி குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப என் அண்ணன் வேற அந்த வீட்டுல இல்ல. அதனாலதான் இந்த அன்னிக்காரி இப்படி ஆடுறா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு ஐஸ்வர்யா தான் ஒய்ஃபா வரணும். இல்லன்னா அவ்வளவுதான்மா, உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், நடடா பண்ணுவ? தெரியலம்மா, நீதான் எனக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஐஸ்வர்யா மட்டும் எனக்கு கிடைக்கல, அவ நான் யாருக்கும் ஒய்ஃபா விட மாட்டேன். அவளை கொண்டு நான் ஜெயிலுக்கு கூட போக தயாரா இருக்கேன். டேய். ஆமாமா, எனக்கு அவனா ரொம்ப உயிர். அவ மட்டும் இல்ல, அவ்வளவுதான். ஏதாச்சும் பிளான போடு. சரிடா. உனக்கு சொத்து முக்கியம், ஆனா எனக்கு ஐஸ்வர்யா தான் முக்கியம். ஆமாடா, நீ சொன்னது உண்மைதான். ஏன்னா அந்த சொத்து ஃபுல்லா ஐஸ்வர்யா பேர்ல தான் இருக்கு. ஐஸ்வர்யா அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. அதனால முக்கவாசி சொத்து அவளுக்கு தான் வரும். நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுமா. நீ தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். பிளான போட்டுட்டு கூப்பிடு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அது நான் நடக்கவும் விட மாட்டேன். ஆமாடா, இதை நம்ம நடக்க விடக்கூடாது. இந்த ராதிகா யாருன்னு கூடிய சீக்கிரம் காட்டுறேன். ஹலோ கோதாவரி. சொல்லுங்க அண்ணி. கோதாவரி, நான் ஜோசப் கிட்ட பேசிட்டேன். என்னங்க அண்ணி சொன்னாங்க? ஜூலை 1 ரொம்ப நல்ல நாளாமா. அப்பவே நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு சொன்னாரு. சரிங்க அண்ணி, அப்பவே பண்ணிடலாம். அதுக்கான எல்லா வேலையும் நானே பண்ணிடுறேங்க அண்ணி. அவர் ஊர்ல இருந்து வந்தோன்னு இது எல்லாமே சொல்லிடுறேன். இல்ல கோதாவரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம பாதிக்கு பாதி பண்ணிக்கலாம். நீ பாதி நான் பாதி, ஓகேவா? இல்லைங்க அண்ணி, அதெல்லாம் வேண்டாம். நாங்களே எல்லா செலவும் பண்றோம். அதுதான் எப்பவும் வழக்கம். அந்த வழக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கோதாவரி. நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நீ பாதி செலவு நான் பாதி செலவு, அதுவே போதும். சரிங்க அண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். சரி கோதாவரி, ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிடுறேன். நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். சரிங்க அண்ணி. நான் சொல்லும் போது ஆதித்யாவும் ஐஸ்வர்யாவும் மீட் பண்ண வைக்கலாம். ஆமா அண்ணி, அவங்க 2 பேரும் சரியாவே பேசுறது இல்ல. கொஞ்சம் மீட் பண்ணியாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுவாங்களே. ஆமா கோதாவரி, நான் உனக்கு கால் பண்றேன். சரிங்க அண்ணி. அண்ணி, இல்லனா சொல்லு கோதாவரி. இன்னைக்கு ஈவினிங் ஆதித்யாவும் ஐஸ்வர்யா மீட் பண்ண வைக்கலாம் அண்ணி. ஆமா கோதாவரி, கரெக்டா சொன்னேன். ஆதித்யா கிட்ட நான் சொல்லிடுறேன்.
ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்ணட்டும். சரிங்க அண்ணி. ஐஸ்வர்யா அங்க போக சொல்லிடுறேன். நான் ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் எந்த காஃபி ஷாப்னு. சரிங்க அண்ணி. சரி வைக்கிறேன். சரிங்க அண்ணி. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படியாச்சும் நம்ம பொண்ணுக்கு சீக்கிரம் டைம் நடக்கணும். அப்பதான் நம்ம சின்ன பொண்ணை கரை சேர்க்க முடியும். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, சொல்லுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் அத்தை உனக்கு கூப்பிடுவா. நீ உங்க அத்தை கிட்ட பேசிடு. ஏமா என்ன விஷயம்? அது உங்க அத்தையே சொல்லுவா. சரிம்மா. நீயே சொல்லுமா. சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ ஆதித்யா பார்க்க போறடி. என்ன சொல்ற? ஆமாடி, உங்க அத்தை இப்பதான் கூப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை உங்க அத்தையே கூப்பிடுவாங்க. மறக்காம போயிட்டு வந்துரு. சரிம்மா. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ. ஏமா இது நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, சொன்னது கேளு. சரிம்மா. தீபிகா எங்க? இன்னுமா வந்துட்டு இருக்கா? இல்லம்மா, அவ எப்போ வந்துட்டா, கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கா. சரிடி, அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும். போயிட்டு வந்துடு. சரிம்மா.